என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பவுல் ஜெபிக்கிறார். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி கொலோசேயர் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. பவுல் ஜெபிக்கிறார். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசேயர் 1:9 முதல் 11 வரை. பவுல் நீண்ட ஜெபம் செய்தாரோ இல்லையோ, இந்த வாக்கியம் மிக நீண்டு 3 வசனங்களாக வருகிறது. 9ஆம் வசனத்தில் கொலோசேயர் எவற்றால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை குறித்து வேண்டுதல் செய்கிறார். 10ஆம் வசனத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டுகிறார். 11ஆம் வசனத்தில் அவர்கள் எதில் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 1. நிரப்பப்பட வேண்டியவை: ஞானம், ஆவிக்குரிய விவேகம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. இந்த 3னாலும் கொலோசேயர் நிரப்பப்பட வேண்டும் என பவுல் வேண்டிக் கொள்கிறார். ஞானம் பல்வேறு காரியங்களுக்கு வேண்டியது என்றாலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம்தான் ஞானத்தின் தொடக்கம் என்று அறிவோம். இந்த ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகமும் வேண்டும் என்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை பற்றி தெளிந்த அறிவு தேவை, அதில் முதிர்ச்சி தேவை. இத்துடன் தேவனுடைய சித்தத்தை திருமறை மூலமோ ஆழ்ந்த தியானத்தின் மூலமோ அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2. நடந்து கொள்ள வேண்டிய முறை: 1. நற்கிரியைகளாகிய கனிகளை தர வேண்டும். 2. தேவனை அறிகிற அறிவை திருமறை மூலம், ஊழியர் தரும் நல்ல செய்திகள் மூலம், நல்ல கிறிஸ்தவ நூல்கள் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். 3. பலப்படுத்தப்பட வேண்டியவை: சந்தோஷம், பொறுமை, நீடிய சாந்தம் போன்ற நற்குணங்களில் தேவனுடைய வல்லமையால் பலப்படுத்தப்பட வேண்டும். பவுலுடைய ஜெபம் முழுக்க முழுக்க ஆவிக்குரிய நன்மைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதாகவே இருக்கிறது. கொலோசேயர் மேற்கண்ட நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களானால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவிக்குரிய சிகரத்தை எட்டி பிடித்து விடுவார்கள். நாமும் கூட நம் பிள்ளைகளுக்காக, உற்றார் உறவினருக்காக ஜெபிக்கும்போது அவர்களுடைய ஆவிக்குரிய நன்மைகளுக்காக ஜெபிக்கும் பழக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றால் மற்றவை கூட கொடுக்கப்படும் அல்லவா? மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவசியம், மேலானவற்றுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவசியம், மேலானவற்றுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். தீர்மானம்: ஆவியின் வரங்களையும் கனிகளையும் தாரும் என்று ஜெபிப்பேன்.